இப்ப எப்படி ஐ வைக்கிறது, 5 கொக்கியும் கரெக்டா நேரா எப்படி ஐ வைக்கிறது, இதுல அந்த 5 கொக்கி எப்படி நேரா வைக்கிறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நூல் வந்து இந்த சைடு 4 நூல் இருக்கிற மாதிரி கோத்துக்கோங்க. 4 நூல் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு திக்னஸ் வரும். ஒன்னு, 2, 3, 4 4 தடவை இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இதை வரங்க இப்படி இருக்கும். இப்போ இதுல வந்து முடிச்சுக்குவோம். டைட்டா வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப கீழே ஊசி கட்டி முடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டா முடிச்சுக்கோங்க. இப்போ நான் மேல போட்ட மாதிரியே கீழே ஏற்கனவே போட்டு வச்சுக்கிறேன். இப்ப ரெண்டையும் ஒரே இதை சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சீங்கன்னா நடுவுல ஒரு இடம் வருது, இந்த இடத்துல 3வது ஐ வைக்கணும். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க, நடு சென்டரு. இப்போ 3வது ஐ வை. இப்ப பாருங்க, 1, 2, 3 ஐ வச்சிருக்கிறோம் நடுவுல. இப்போ இந்த நடுவுல வச்சதும் இந்த ஃபர்ஸ்ட் வச்சதும் இப்படி சேர்த்தீங்கன்னா இங்க ஒரு சென்டர் பாயிண்ட் வரும். இப்போ இங்க வைக்கணும். பென்சில்ல மார்க் போட்டு இப்போ இந்த இடத்துல தூக்கி வச்சுட்டு நான் இப்ப பாருங்க, 1, 2, 3, இங்க லாஸ்ட்ல ஒரு ஐ வச்சுக்கிறேன். இப்ப இங்க ஐ இல்ல. இப்போ என்ன பண்ணா இந்த நடுவுல இருக்கிற ஐக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் ஒரு சேர்த்து வச்சீங்கன்னா இங்க ஒரு சென்டர் பாயிண்ட் வரும். இப்போ இங்க ஐ வைக்கணும். இப்படி வச்சோம்னா கரெக்டான டிஸ்டன்ஸ்ல 5 ஐயும் வந்து நான் வச்சுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, 5 ஐயும் கரெக்டான டிஸ்டன்ஸ்ல வச்சாச்சு. இப்ப இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஐ வைக்கணும். இது ஏன்னா இடுப்பு லூஸா இருந்தாலும் டைட் பண்றதுக்காக இங்க ஒரு ஐ வைப்பாங்க. இதையும் வச்சிருங்க. இப்போ இந்த ஐயும் வச்சாச்சு, லாஸ்டா முடிச்சிடும். இப்போ கொக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொக்கி வைக்கிற சைடு கரெக்டா இந்த லாஸ்ட்லயும் இந்த லாஸ்ட்லயும் ஒரு கொக்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒண்ணு வச்சிருங்க, இங்க ஒண்ணு வச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்படி அளவு பாக்குறதுன்னு சொல்லு. கொக்கி எப்படி வைக்கிறதுன்னா இப்படி கொக்கி வச்சுட்டு இங்க கீழ இருந்து அப்புறம் இங்கே உள்ளேயே குத்தி இது மேல வரும். இப்படி வரணும்.
கொஞ்சம் இந்த சைட் டைட்டா போட்டு இப்ப கீழே மேல இருந்து அப்படியே உள் பக்கமா வந்து கீழே தெரியுதுங்களா? இங்க தைக்க இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ கீழே வச்சுட்டோம். இப்போ மேல வைக்கணும். இங்க மேல வைக்கணும். இங்க மேல வைக்கிற குச்சியை கரெக்டா நேரா வச்சுக்கோங்க. கோணையா வச்சிருவீங்க. இது அப்படி கரெக்டா நேரா இருக்கும். கோணையா வைக்க கூடாது. ரெண்டு சைடும் கொக்கி வச்சாச்சு. இப்ப கரெக்டான அளவுல எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க. இந்த ஒத்து பாருங்க ஐ. இந்த ஃபர்ஸ்ட் ஐல ஃபர்ஸ்ட் கொக்கியும் இந்த லாஸ்ட் ஐல லாஸ்ட் கொக்கியும் ஜாயின் மாட்டிக்கோங்க. இப்ப கரெக்டா இப்படி பாத்தீங்கன்னா இது வருதுங்க இல்லையா? இப்ப வந்து இது வச்சுட்டு இப்ப பாருங்க இப்படி தூக்குனீங்கன்னா இந்த இடத்துல ஐ வச்சுட்டு தெரியும். இந்த ஐக்கு நேரம் இப்படி ஒரு போடு போட்டு அதே மாதிரி அடுத்து இந்த ஐக்கு நேரம் ஒரு போடு. இதே அடுத்து இந்த ஐக்கு நேரம் கொக்கி மாட்டுற ஷேப்புக்கு நேரம் போடு. இப்போ லாஸ்ட் 2 நம்ம வச்சுட்டோம். இப்ப 3க்கு கோடு போட்டாச்சு. தெரியுதுங்களா? இந்த ஐ நேர கோடு. இப்ப அந்த நேர கோட்டுக்கு மேல கொக்கி வச்சு கொக்கி கட்டு 3ஐயும் கட்டிட்டு காட்டு. கரெக்டான அளவுல நேரா இருக்கணும் கொக்கி. இப்படி நேரா 5 கொக்கியும் வச்சாச்சு. இந்த ஐல மாட்டும் போது கரெக்டா நேரா வரும். கரெக்டா நேரா வந்துச்சு. இப்படிதான் இருக்கணும் கொக்கி.